ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் கராஹி ரெசிபி தாங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்ல ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் அதே நேரம் நல்ல மசாலா சாந்தும் இந்த கிரேவி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறது இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றத நம்ம ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் இதை ஒரு கடாயில் போட்டுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து தக்காளி எடுத்துட்டு ஒரு 4 தக்காளி கிட்ட எடுத்திருக்கேன். எடுத்து அதை அரைச்சிக்கலாம். இதில் பச்சை மிளகா தேவையான அளவு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இன்னும் இது வேகலை நல்லா, ஆனால் மசாலா நல்லா சாந்து இருக்குது பாருங்கள். இதில் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கழுவி அதை தான் இதில் நான் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் சேர்க்கலாம். தயிர் ஒரு குழிக்கரண்டி அளவு, சின்ன குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்ப்போம். இல்லை ஸ்பூன் கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவு தெரியுது. 4 ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன்லேயே நமக்கு தண்ணி விடும். இந்த எண்ணெயோடு சேர்த்து அது நல்லா வேகட்டும். இப்போ அது நல்லா கலர் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை இதில் ஊற்றிடலாம். தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மிக்ஸி கழுவுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோடு சேர்த்து இதை வேக வைங்க. இல்லை உங்களுக்கு எண்ணெயில் வறுத்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த சூப்பை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வெந்த பிறகு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்ப கூட சூப்பை ஊற்றிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை மிளகா அந்த எண்ணெயிலே வெந்துருச்சு, அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ஜாமான் ஏலக்காய், சீரகம், சோம்பு, கடுகு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி, கடல் பாசி, ஸ்டார் அனைஸ் ஒன்று போட்டிருக்கேன். அது சும்மா வாசத்துக்காக தான் போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 4 கிராம்பு, பட்டை பொடி ஒரு சும்மா கொஞ்சோண்டு மட்டும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கடுகு வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வறுக்கலாம். இந்த சோம்பு சீரகம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிடும். இங்கே பாருங்கள், நல்ல கலர் மாறின பிறகு இதை எடுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட போட்டிருக்கேன். அதையும் என்ன பண்ணுறேன், சூட்டில் வறுத்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு இதோடு சேர்த்து கொஞ்சம் நான் வறுத்துட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். சின்ன துண்டாக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் முக்கால் வெந்துடுச்சு. இப்போ இதோடு சேர்த்து நம்ம அந்த மசாலாவை அரைச்சி இதில் போட போகிறோம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்தே நான் அரைச்சிடுறேன். இல்லை நீங்கள் ஒரு வேளை முன்னாடியே போடுறதா இருந்தால் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க, பச்சை வாசம் போயிடும். இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சியும் பூண்டையும் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலாவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி அந்த மிக்ஸியை கழுவி ஊற்றுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு ரொம்பவும் போட்டுறாதீங்க, கசந்துரும். சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதில் போடுறேன். இதை அந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் இப்போவே உங்களுக்கு முக்கால் வெந்துடுச்சு. அடுத்து இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம்
தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் அந்த சிக்கன் மசாலா வந்து நான் போட்டிருக்கேன். எல்லா மசாலாவும் நல்லா வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுப்போம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும், அந்த அளவுக்கு வந்து இது வந்து வேகணும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சைடு சாதமும் வச்சாச்சு. சாதம் வடித்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் சாதம் எப்போவுமே எங்கள் வீட்டில் வடித்து தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த சிக்கனில் தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு அதே நேரம் வந்து உங்களுக்கு நல்லா திக்காகவும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு கிளறணும். நல்லா வந்து மசாலா வந்து நல்லாவே சாந்துடும். வெறும் சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு தான் கிளறி வச்சேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசாலா சார்ந்து அந்த கலர் கிடைக்கிது. சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படி சாஃப்டாக வந்து ரெண்டும் உடஞ்சி நமக்கு வருது. இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். கடைசியாக வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து புதினா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து அதையும் வந்து இதில் தூவிடலாம். இந்த சூட்லேயே வந்து இது கொஞ்சம் நேரம் இருக்கணும். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தூவினோடனே ஆஃப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே வந்து நம்ம கிளறி விடுவோம். நல்லா வந்து கொத்தமல்லி அடியில் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விடுவோம். இந்த கொத்தமல்லியோட வாசம் வந்து அதில் வந்து இறங்கணும். அவ்வளோதான். நல்ல ஒரு டேஸ்ட்டோடையும் நல்ல ஒரு ஸ்மெல்லோடையும் நம்மளோட சிக்கன் கிராகி ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் கொத்தமல்லி தூவி நம்ம அந்த சிக்கனை வைக்க வேண்டியதான். அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் அதே நேரம் மசாலா வந்து நல்லா சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ஒரு டேஸ்ட்டோடு நமக்கு வந்து இந்த சிக்கன் நமக்கு கிடைக்கும். கிரேவி பாருங்கள் நல்லா திக்காகவே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். கடைசியாக வந்து நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெமன் வந்து புழிஞ்சு ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து இதோட டேஸ்ட் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த லெமன் புழிஞ்சோம்னா அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து லெமன் புளிகிறோம். எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மேலாக புழிஞ்சு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கொத்தமல்லி, புதினா, லெமன், அதுக்கப்புறம் அதோட ஃப்ளேவரோட அரைச்ச மசாலாவோட ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு செம்ம டேஸ்டான ஒரு சிக்கன் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எதோட வேணாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.